ஹலோ யுவர்ஸ், இன்றைய காணொளியில் ரேஷியோ கணக்கு ஒன்று ஷார்ட்கட்டாக பார்ப்போம். இந்த ரேஷியோ கணக்கு வந்தாலே என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் தூக்கி கொடுத்துருக்கிற கணக்கில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். இந்த பாருங்களேன், 3x + 2yன்னா என்ன அர்த்தம்? 3x + 2y டிவைடட் பை 3x - 2y. இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனை தூக்கி எக்ஸுக்கு பதிலாக 5ஐயும் ஒய்க்கு பதிலாக 2ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 5/2 ரைட் ஹேண்ட் சைடு வந்தது அப்படின்னா அதுதான் ஆன்சர். இப்போ பாருங்கள், ஆப்ஷன் ஏவை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக 5, அடுத்தது ஒய்க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். இப்போ 3, 5 அதே தான் -2, 2 அப்படி தானே வருது, மைனஸ் தானே இருக்குது கணக்கில். அப்போ 3 5 15 4 19, 19 3 5 15 4 போனால் 11ன்னு வருது. ஆக்சுவலாக அந்தது தப்பு. அடுத்தது இந்த அடுத்தது ஆப்ஷன் பி எடுத்து செட் பண்ணி பார்க்குறீங்க. பி எக்ஸுக்கு பதிலாக 14, ஒய்க்கு பதிலாக 9. பாருங்கள், 3 எக்ஸுக்கு பதிலாக 14 + 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 9 டிவைடட் பை அடுத்தது பாருங்கள் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 14 -2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 9. இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 3 14 எவ்வளவு? 3 42, 30 3 இப்போ 42 + 18 அப்படின்னு வருது. டிவைடட் பை அதே தான் 42 - 18 அப்படின்னு வருது இல்லைங்களா? அப்போ 42 18 60ன்னு வந்துடுது. 60ன்னு வந்துடுது. 42 - 18, 42 - 18 வந்தால் எவ்வளவு? 12ல் 8 போனால் 4, 3ல் 1 போனால் 2, அவ்வளோதான். இப்போ சிம்பிளிஃபை பண்ணினீங்கன்னா என்ன வரப்போகுது? 5×6 60 அப்படின்னு வரும். டிவைடட் பை 4×6 24ன்னு வரும். I2 10, 2 2 4 5/2 வருதா? அப்போ இதில் வந்து பி ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் தான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 5/2 வருது. ஸோ ஆன்சர் வந்து 5/2 வந்துருச்சு. அவ்வளோதான், இல்லை ரைட் ஹேண்ட் சைடு வந்துடுச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆப்ஷன் பியில் உள்ள எக்ஸுக்கு பதிலாக 14 சப்ஸ்டியூட் பண்ணோம். அடுத்து ஒய்க்கு பதிலாக 9 சப்ஸ்டியூட் பண்ணோம். நமக்கு என்ன வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 5/2 வந்துடுச்சு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இப்படி ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக அந்த ரேஷியோ கணக்கெல்லாம் போட்டுடலாம். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.